கோலம்லாம் போட்டு பொங்கல் விலாக் எடுக்கலான்னு ரெடியாக இருந்தேன். ஆனால் எடுக்கிறது என்னவோ ஹாஸ்பிட்டல் விலாக் தான். என்னன்னே தெரில, பாப்பா நேற்று வெளியில் போகும்போது கண்ணில் ஏதோ பூச்சி அடிச்சிட்டு போல. அது லைட்டாக வீங்கி இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு கண்லேருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்தது. சரி அப்படியே வச்சுருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போனால் இவளை விட குட்டி குட்டி பாப்பாலாம் கண்ணில் கண்ணீர் வருதுன்னு வந்து உட்காந்துருக்குது. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. அங்கே என்ன ஆனாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஐ டெஸ்ட் வைப்பாங்க. ஒருத்தி ஏபிசிடி ஒழுங்காக படிக்காமல் தப்பு தப்பாக வாசிச்சிட்டு இருந்தா. சரின்னு டாக்டரை பார்க்க போயாச்சு. அவங்க ஒரு பூச்சியோட கொடுக்கு தான் இருந்திருக்கு, கண்லேருந்து எடுத்து வந்துட்டாங்க. நல்ல வேலை ஒரு ஐ ட்ராப்ஸோடி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பொங்கல்னால பொங்கல் குழம்பு வைப்போன்னு பொங்கல் குழம்பு வச்சு சீவக்கிழங்கு கிடைக்கும்ல, அந்த பொங்கலுக்கு வாங்குவோமே, அதை பொரியல் வச்சு இன்றைக்கி சமையலாம் முடிச்சாச்சு. ஈவினிங் போல் குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ரிலையன்ஸுக்கு வெளியில் இருக்க பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்படியாவது மைண்டு சேஞ்ச் ஆகும்னு பார்த்து வீட்டுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து நிற்கிது. என்னன்னே தெரில, எனக்கு இந்த வாட்டி பொங்கல் பிரச்சனையாக தான் போச்சு.